ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் அப்படியாய் இந்த காணொலி மூலமாய் உங்களை சந்திப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக நான் அவருக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறேன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். பாடல்ல இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன் என்று சொன்ன அந்த அழகான பாடலை நீங்கள் கேட்டீங்க. அதை கேட்கும் பொழுது வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே என்று சொல்லி அதில் அவர் சொல்கிறார். இஸ்ரவேல் என்றால் யார் அப்படின்னா, இஸ்ரவேல் என்பது ஒரு மனுஷனுடைய பேர் தான். ஆனால் அந்த மனுஷனுக்கு அந்த 12 பிள்ளைங்க பிறந்தாங்க, ஆம்பளை பிள்ளைங்க. அவங்க பிள்ளைகளுடைய பிள்ளைகள் எல்லாம் பருகி பெருகி அவங்க ஒரு முழு நாடாக ஒரு தேசமாக மாறிட்டாங்க. அதான் இப்பொழுது இஸ்ரவேல் தேசம் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் சொல்கிறார், இஸ்ரவேல் என்ற மனுஷனை பார்த்தும் சொல்கிறார், அதே போல் அந்த நாட்டை பார்த்தும் சொல்கிறார், உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்கிறார், பயப்படாதே, நானே உன் தேவன் என்று சொல்கிறார். நம்ம எல்லாருக்கும் அதிகமாக வருகிற காரியம் பயம்தான். ஏதாவது ஒரு காரியம் வரும்பொழுது நம்ம வாழ்க்கையில் முதல்ல வர்றது பயம். இந்த சூழ்நிலையை நான் எப்படி சந்திக்க போகிறேன், இந்த தேவைகளை நான் சந்திக்க போகிறேன், இந்த காரியங்களிலே நான் எப்படி விடுதலையோடு நான் வாழ போகிறேன் என்று சொல்லி நம்ம முதல்ல நம்ம பயப்படுறோம். அதுக்கு பயப்பட வேணாம் என்று சொல்லி இயேசு என்ன சொல்கிறார், நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன் என்று சொல்கிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நம்ம இதை பார்க்கும் பொழுது இயேசு அப்படி என்ன சொல்கிறார், தோமா ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, நீ போகிற இடத்தை அறிவோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். ஏன்னா இயேசு அதுக்கு முன்னால் 4ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறார்னா, நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். அதுக்கு தான் தோமா சொல்கிறான், நீங்கள் எங்கே போகிறீங்க எங்களுக்கு தெரியாதுன்னு. ஒன்றா இயேசு சொல்கிறார், நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்கிறார். அப்போது ஒரு வழி என்று சொன்னால் நம்ம போய் ஒரு இடத்துக்கு இருந்து ஒரு இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு நம்ம வழி தெரியணும். நம்மளுக்கு அந்த வழி தெரிந்தால் தான் நம்ம போக முடியும். அப்போ ஒருத்தருக்கு வழி தெரியலன்னா, யாராவது வழி தெரிந்தவங்க நம்மளை கூட்டிகிட்டு போனால் நம்ம அவங்க கை பிடிச்சிட்டு ஈஸியாக போயிடலாம். அப்போ இயேசு தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம போகிற வழியை அவர் தான் நம்மளுக்கு காண்பிக்கிறார், நம்மோடு கூட வருகிறார். அவர் தான் சத்தியம் அப்படின்னா அவர் தான் உண்மை. நம்ம நிறைய நேரத்தில் இது சத்தியங்க, நான் சொல்கிறது சத்தியம் அப்படின்னா என்ன அர்த்தம், இது உண்மை, இதில் தவறே இல்லை, இது பொய்யே இல்லைன்னு சொல்கிறோம். அப்போ இயேசு சொல்கிறார், நான் தான் சத்தியம்னு சொல்கிறார், அவர் தான் உண்மை. வேறு எந்த கடவுளோ வேறு எந்த மனுஷனோ இந்த உலக காரியங்களோ எதுவுமே தெய்வம் என்று சொல்கிற எதுவுமே உண்மை அல்ல. அவர் ஒருவர் தான் உண்மையான தெய்வம். அதனால தான் நான் தான் சத்தியம் என்று சொல்கிறார். நான் தான் ஜீவன், நான் தான் உங்களுக்கு உயிரே நான் தான் அப்படிங்கிறார். ஏன்னா இயேசு அவர் நமக்கு ஜீவனை கொடுத்தார், நமக்காக ஜீவனை தந்தார், அவர் தான் ஜீவன். அப்பொழுது அவர் தான் வழி, அவர் தான் சத்தியம், அவர் தான் ஜீவன்றதுனால நம்ம பயப்படவே தேவையில்லை. அவர் நம்மோடு இருக்கிறார், எல்லா நேரங்களிலும் நம்மோடு இருக்கிறார். உன்னை நானே தெரிந்து கொண்டேனே மகனே, மகளே, உன்னை நானே தெரிந்து கொண்டேனே. உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே, உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே. ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். நம்ம இந்த பாடலில் நம்ம கேட்டபடி இந்த பெர்க்மன் அழகாக ஒரு சொல்கிறாரு, உன்னை நானே தெரிந்து கொண்டேனே மகனே, மகளே, ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், பேர் சொல்லி அழைத்தேன்னு சொல்கிறார். பாருங்க, ஏசாயா 43ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது,
43ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, இப்பொழுது யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கியுமாயிர கர்த்தர் சொல்கிறதை பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவள். அப்போ ஆண்டவர் நம்மளுடைய பேரெல்லாம் அறிந்திருக்கிறார். ஒருத்தரையும் அவர் பேர் சொல்லி கூப்பிடுறார். அப்போ அவர் நம்ம நினச்சிக்குவோம், உலகத்தில் எத்தனை கோடி கோடியா மக்கள் வாழ்கிறாங்க, எத்தனை நாடுகள் இருக்குது, எத்தனை மொழி, எத்தனை விதமான மக்கள் வாழ்கிறாங்க, அவங்க பேர்லாம் அவருக்கு எப்படி தெரியும்? எல்லாருடைய பேரும் அவருக்கு தெரியும். நம்ம தலையில் இருக்க ஒவ்வொரு முடியை கூட அவர் எண்ணி வைத்திருக்கிறாராம். அப்படி நம்மை பற்றி துல்லியமாக எல்லாவற்றையும் அறிந்த தேவனாக இருக்கிறதுனால அவர் பேர் சொல்லி நம்மளை கூப்பிடுறாரு. நம்மளை அறிந்தவர், நம்ம பயப்படவே தேவையில்லை. தாய் மறந்தாலும் நான் மறவே மகனே மகளே, தாய் மறந்தாலும் நான் மறவேன், உள்ளங்கையில் தாங்கி உள்ளேன், உள்ளங்கையில் தாங்கி உள்ளேன், ஒருபோதும் நான் மறப்பதில்லை, மறந்து போவதில்லை. காரியத்தை குறித்து நமக்கு சொல்கிறார். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைகளுக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. பாருங்க, ஸ்திரீனா ஒரு பெண், ஒரு தாய், ஒரு பொம்பளை எப்படியாவது தான் பெத்த பிள்ளைய மறந்துடுவாங்களா? மறக்கவே மாட்டாங்க. அந்த பிள்ளைக்கு பால் கொடுக்கணும், அதை வளர்க்கணும், அதை குளிப்பாட்டணும், அது எங்கே போகுது வருது, படிக்குமா, அது வேலைக்கு போகுமா என்று சொல்லி பிள்ளையை பற்றி மறக்கவே மாட்டா ஒரு அம்மா. ஆனால் அவங்களே கூட மறந்துட்டா கூட நான் உங்களை மறக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. அதனால்தான் அவர் அவருடைய கண்ணின் கருவிழி போல நம்ம இருக்கிறோம் என்று சொல்கிறார். நம்ம உள்ளங்கையில் நம்மளை வரைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன். அதனால் நம்ம என்ன பண்ண வேண்டாம், பயப்படவே வேண்டாம். நீங்கள் தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொல்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அப்படியே பாருங்க, நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன் என்று சொல்கிற தேவன், நீங்கள் பயப்படாதீங்க, நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்கிறார். துன்ப நேரம் சோர்ந்து விடாதே மகனே மகளே, துன்ப நேரம் சோர்ந்து விடாதே, ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன், ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன், சீக்கிரம் வருவேன், அழைத்து செல்வேன், எழுந்து ஒளி வீசு. அப்படியே மூன்றாவது காரியம், நம்ம இந்த பெர்க்மான்ஸ் பாடு புஸ்தகத்துல அவர் இந்த பாடல் என்ன சொல்கிறார்னா, துன்ப நேரம் சோர்ந்து விடாதே மகனே மகளே, ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன், சீக்கிரம் வருவேன், அழைத்து செல்வேன், எழுந்து ஒளி வீசு. பாருங்க, துன்ப நேரம் நம்ம எல்லாருக்கும் நல்லதும் வருது கெட்டதும் வருது. நல்ல காரியம் நடக்குது, துன்பமான காரியம் நடக்குது. ஆனால் துன்ப காரியம் நடக்கும்போது நம்ம ரொம்ப சோர்ந்துடுறோம். சந்தோஷமாக ஒரு காரியம் நடக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நல்ல காரியம் நடந்துருச்சு, ரொம்ப சந்தோஷம் அன்னைக்கு. ஆனால் ஏதாவது ஒரு கெட்ட காரியம் நம்மளுக்கு நடந்துருச்சு, நம்மளுக்கு பிடிக்காத ஒன்று நடந்துருச்சுன்னா ரொம்ப கவலை, ரொம்ப சோர்ந்து, வீட்டில் ஒரு சண்டை வந்துடுது, ஏதாவது நம்மளுக்கு ஒரு நாள் ரொம்ப சோர்ந்து போயிடுறோம். அப்படிப்பட்ட நேரத்தில் நீ சோர்ந்து போகாத மகனே மகளே, நான் உன் கூட இருக்கிறேன் சொல்கிறாரு. நான் ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன், நான் சீக்கிரம் வரேன்னு சொல்கிறாரு. இதான் யாக்கோபு எழுதின நிருபம். யாக்கோபு எழுதின நிருபத்தில் நம்ம பார்க்குறோம். வசனம் 12, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறியவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அப்போ இயேசு என்ன சொல்கிறார், நம்ம இந்த உலகத்தில் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அவர் நம்மளோடு கூட இருக்கிறார், நீ பயப்பட வேண்டாம், நான் உன் கூட வரேன்னு சொல்கிறாரு. அவனுக்கு ஜீவ கிரீடம் தரேன்னு சொல்கிறாரு. அவர் நம்ம சோதனையை சகிக்கிறதுக்கு பலனும் நம்மளுக்கு தருகிறார். அதனால நம்மளுக்கு இந்த உலகத்தில் அவர் எத்தனை பாடுகளை சகித்து நமக்காக இந்த சிலுவையை சுமந்து ரத்தம் சிந்தி அவர் மரித்தார். ஆனால் அவர் பாவம் அவரை ஆட்கொள்ளாதனால மரணம் அவரை மேற்கொள்ள விடவில்லை. அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவர் உயிரோடு எழுந்ததுனால
நமக்கும் புது வாழ்வை கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க யாரா இருந்தாலும், ஒருவேளை உங்களுக்கு பயம் இருக்கிறதா, சோர்வு இருக்கிறதா, ஐயோ என்னை ரொம்ப துன்பம் வருகிறதா, ரொம்ப கவலையா இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதீங்க. எந்த வழியில நான் போகணும், எனக்கு நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் எடுக்கணும்னு தெரியலையே, நான் எப்படி நான் முடிவு எடுக்கணும், எந்த வழியில நான் செல்லணும்னு தெரியலையே, நான் வலது பக்கம் போகணுமா இடது பக்கம் போகணுமா நேரா போகணுமா எனக்கு தெரியலையே நீங்க கவலைப்பட்டீங்கன்னா, ஆண்டவர் சொல்கிறார், இயேசு நான் தான் வழி, நான் உன் கூட வரேன்னு சொல்றாரு. ஐயோ எது இந்த உலகத்துல உண்மையான காரியம் எதுவுமே நம்ம செஞ்சு நம்ம வாழ முடியலையே நம்ம அப்படி நினைக்காதீங்க. ஆண்டவர் அவர் உண்மை உள்ளவர், அவர் சத்தியம். அதனால நம்மளும் அந்த சத்தியமாகிய இயேசுவை நம்ம பின்பற்றும் பொழுது, உண்மையாக இருக்கும் பொழுது எல்லாவற்றிலும் அவர் நமக்கு வெற்றி கொடுப்பார். அவர் தான் ஜீவன். அவர் ஜீவனை நமக்காக கொடுத்தார். அவர் பாவம் அவரை மேற்கொள்ளாதனால 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அவர் தன்னுடைய ஜீவனை திரும்ப பெற்றுக்கொண்டது போல உங்களுக்கும் எனக்கும் புது ஜீவனை தருகிறார். அதனால இந்த எந்த காரியத்துக்கும் இந்த நாளிலே நீங்கள் பயப்படாமல், இஸ்ரவேலே பயப்படாதே நானே உன் தேவன் என்று சொன்ன இந்த வசனத்தின்படி எல்லாரும் நீங்க திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியது, இயேசுதான் என் வழி, இயேசுதான் என் சத்தியம், இயேசுதான் என் ஜீவன். ஒருவேளை திரும்ப சொல்லுங்க, இயேசுதான் என் வழி, இயேசுதான் என் சத்தியம், இயேசுதான் என் ஜீவன், நான் பயப்படவே மாட்டேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. திரும்பவும் நாம் ஒருவரை ஒருவர் இந்த காணொலியை சந்திக்கும் வரை கர்த்தர் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. உங்களுக்காக நான் இப்பொழுது ஒரு சிறு ஜெபத்தை ஏறெடுக்க விரும்புகிறேன். நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. நேற்றும் கூட கர்த்தாவே சுவாமி, இந்த அழகான இந்த பாடல் மூலமாக பயப்படாதே என்று சொன்ன என் தேவன், நான் உங்களோடு இருக்கிறேன், நான் தான் சத்தியம், நான் தான் வழி, நான் தான் ஜீவன் என்று சொன்ன என் தேவன், எங்களோடு நீர் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. போகும் வழியை நாங்கள் அறியாமல் இருக்கலாம், இது சரியான காரியம் என்று தெரியாமல் இருக்கலாம், எங்களுக்கு அப்பா வாழ்க்கையை முடிந்து போன மாதிரி இருக்கலாம். ஆனாலும் கர்த்தாவே, இந்த நேரத்தில் எங்களுக்கு வழியாகவும் எங்களுக்கு உண்மையான சத்தியமாகவும் எங்களுக்கு அப்பா கர்த்தாவே நித்திய ஜீவனை கொடுக்கிற ஜீவனாகவும் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் அப்பா நீர் இருந்து எங்களை வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அப்பா கர்த்தாவை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீர் போதுமானவராக இருந்து அவருடைய எல்லா தேவைகளையும் நீர் சந்தித்து அவருடைய கர்த்தாவை ஜெபங்களுக்கெல்லாம் நீர் பதில் கொடுத்து என் தேவனே அவர்கள் எல்லாரும் நீர் விடுதலையோடு நடத்த வேண்டும் என்று சொல்லி என்னை ஆண்டவராகிய தேவனே உம்மிடத்தில் நாங்கள் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே, இஸ்ரவேலே பயப்படாதே நானே உன் தேவன், இஸ்ரவேலே பயப்படாதே நானே உன் தேவன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே, வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே.